எப்பயுமே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தனியாக தூங்கி கிடக்கும். நாளைக்கு எப்போ பண்ண அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கலோகம், சோறு கண்ட சொர்க்கலோகம் அப்படின்னு தின்ன தூங்கி கல்யாணம் பண்ணாங்க. ஓ இவன் தினமாலே தூங்குறானே, இப்போ சம்பாஷணத்து பூர்வம் மனைவிக்கு ஒரு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணா அதான் நாய் வேலை நிறுத்த முடியாதுல்ல, அதே பழக்கம். கல்யாணம் பண்ணிட்டா மனைவி போய் களை வச்சு காம்பு நடு நட்டு சோழத்தை போட்டு ஒரு சாப்பிட்டு தின மேல தூங்குறது, தின தூங்குவான் பேர். அவன் மனைவி இப்படிலாம் பற்றியே குடும்பம் கரையிலே நீங்கெல்லாம் குடும்பத்தை நெய்ய முடியாது. என் கணவன் கிட்ட புத்திமதி சொல்றோம் இல்லையா, தின தூங்கிக்கிட்டோ மனைவி இந்த பிள்ளையார் சக்தி வருகின்றது. ஆவணி அவர் பிறந்த நாள் வருது. அப்போ ஒரு சாமியார் வந்து அதுலதான் சாமியார் வந்து உண்மையா இருந்தாங்க. ஒரு ஊருக்கு திருவாசகத்து போல 60 நாயன்மார்களும் நல்லது செய்தாங்க. இப்ப சாமியாருங்க 4 ஊர் அதை சுட்டிப்பாங்க. எவன் வந்து அது ஏமாந்ததுங்கிறான். இன்னைக்கும் ஒரு சாமியார் என்ன சொல்ற அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப நான் உலகத்துல உங்களுக்கு தெரியாத தப்பு ரைட்டு, ஏன் சாமியார் கிட்ட போற? இப்போ அந்த காலம் கிடையாது. அந்த காலத்துல ஒரு சாமியாருக்கு ஒரு ஆலமத்தான உட்காந்து ஒரு பொது இடத்துல இப்படிதான் வாழணும் இப்படி விளக்கம் கொடுப்பாங்க சாமியாருங்களாம். அப்போ இந்த தினத்தூங்கி மனைவி தாதா நம்ம ஒரு சாமியார் வந்துக்கிறாரா நம்ம ஊர்ல ரோட்ல, அவர்கிட்ட விநாயகர் வாங்க, அதை நம்ம கும்பிட்டு பிள்ளை சக்திய நம்ம வந்து ஒரு நல்ல எண்ணம் வாட்டம், நானும் நல்ல குணம் வாட்டம், நல்லா நம்மளுக்கு நல்லது செய்வார் விநாயகர் அப்படின்னு தினத்தூங்கி மனைவி அவரு வந்து கணவன் சொல்லக்கூடாது. போடிய நான் என்ன படிச்சுனா எனக்கு தேவையா இருந்தது, எனக்கு வந்து சோறு 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 அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தேவை சோறு இல்ல இல்ல சாமியார் வந்துக்கிறார், நீ போய் ஒரு சாமி ஒரு பிள்ளையார் வாங்க. நான் போட்டா எல்லாமே கும்பிடுறாங்க, ஊரே கும்பிடுதா நம்ம கும்பலான்ட்டு அந்த தின தூங்கிக்கிட்ட மனைவி இவ்வளோ அறிவு சொல்லுது. சரி இந்த சும்மா தொந்தரவு பண்ற, சரி வாரி நான் போறேன், ஒரு துண்டை தடி. அப்பெல்லாம் ஒரு துண்டு தான் கடிப்பான், மேல ஒரு டவுன் தான் அந்த காலத்துல. சரி ஒரு ஓனர் பிள்ளையார் எல்லாமே பிள்ளையார் வாங்கினீங்க. பிள்ளையார் அந்த சாமியார் கிட்ட காலில் வந்து பாதபூஜை பண்ணி நிற்கிறாங்க மக்கள். இந்த தென்னை தூங்கி நேரம் வந்து என் வீட்டுல உங்ககிட்ட ஒரு பிள்ளையார் வாங்க சொன்னாங்க, அதுக்கு ஓடும் யாரும் தென்னை அந்த சாமியார் பாய்ந்துட்டாரு. என்னடா இந்த ஊர்ல இப்படிலாம் நடக்குது, இந்த சாமியார் பாய்ந்துட்டாரு. ஆமா சாமியார் வந்தா 4 சிசைன்னு கூட இருப்பாங்க. அந்த சாமியார் அவன் சிசைங்களை கூப்பிட்டு அந்த பிள்ளை தூக்கி அவன் மேல வச்சாப்பா நம்மள அச்சுட்டு போறான் அப்படின்னு அந்த சாமியார் அவங்க அடியார்கிட்ட சொல்லி அங்க ஒரு கல் சிலை இருந்தான், விநாயகர் கல் சிலை. தூக்கி அவன் மேல தலைமை வைடா. அவன் வந்த போஸ்ட் தெரியுமா, சாமியார என் வீட்டுல ஒரு சாமியார் சொல்றாங்க, ஒரு சாமி இப்படி அப்படிலாம் தெரியா நான் வச்சு கும்பிடணும். அதுக்கு ஒரு தின்னு தூக்கி அப்புறம் புறா புறான்னு சொல்லி அந்த கல் விநாயகர் சிலைய அவன் குட்டைய பிறந்த மாதிரி கட்டி அந்த குட்டைய தலைமையில் வச்சு இந்த விநாயகர் 4 பேரை தூக்கி வச்சாங்க. அந்த தென்னை தூக்கி மேல அந்த சாமி அவன் கூட வந்து தூக்கி அந்த விநாயகர் தூக்கி வச்சாங்க. யாருக்கிட்ட
தின்னு தூக்கி நான் பண்ணா செம்மட்டு வச்சுக்கிட்டு விநாயகர் தூக்கின்னு நடந்து ஓடுறேன்னா போயிட்டு கூட அங்கே போய் நின்னா ஓடடி இவ்வளவு கஷ்டமா இருக்கு விநாயகர் இவ்வளவு பரவாங்கிறாரு. நான் கைத்தா பச்சு வழி இறங்கிட்டா இறங்கினா நடுவில் வச்சான் அந்த சிலைய. அன்னைக்கு சாமியார் ஒன்று சொன்னாரு, இந்த பிள்ளையாரு 3 கிலோ அரிசி சாதம் வெடிச்சு பலாத்தன கீரைகள்லாம் வச்சு இந்த பிள்ளையாருக்கு பணி சொல்றாரு. சாமியார் சொன்னாரு அப்படின்ட்டு மனைவி சொல்றாங்க. அந்த பிள்ளையார் அந்த சாமியார் தான் சொன்னாரு, கல்லு சாமியானா தூணுமா, விநாயகர் சாப்பிடுமா, சாப்பிடாதுன்ட்டு சும்மா கிடையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. யாரு சாமியார், டேய் 3 கிலோ அரிசி வாங்கி நீ இந்த சாமிக்கு சாதம் அடிச்சு அவர் சாப்பிட வருவாங்க. இவன் உறுதியா மனதில் நினைச்சிட்டான், இந்த கல்லு சாப்பிடுன்ட்டு. அதான் மொட்டை பத்தி இந்த சாதத்தை சாப்பிடுன்ட்டு அந்த தினத்தையும் உண்மையா நினைச்சிட்டான். தெரியாதல்ல, கண்ணிலிருந்தும் குரலாய், காதிலிருந்து செவராய், வாயிலிருந்து ஊமையார், வாயில நாளாய் தள்ளுவது நன்றோ. அப்படிப்பட்ட அவர் தெரியாது. தினத்தைய 3 இலை போட்டு வாயில பெரிய வாயில போட்டு 3 கிலோ அரிசி வடிச்சு சாதத்தை அந்த கீரை எல்லாம் பார்த்து செய்து படைச்சாங்களாம். தினத்தைக்கு மனைவியும் படிச்சு மணி 1 மணி ஆகலாம். சாமி என்ன சொன்னாரா, டேய் இந்த 3 கிலோ அவரே சாப்பிடுறா, விநாயகர் சாப்பிடுறா, பாய் 3 இலை போடுறான். இவங்க மனசில் அதை நினைச்சீங்கன்னா அவர் சாப்பிட வர்றான், பாய் 3 இலை சோறு சாப்பிட்டு வர்றான். அவர் சாப்பிட்டு பார்த்து நம்ம சாப்பிடலாம். அவருக்கு பெரிய இலையா போடு, நம்ம சின்ன இலையா போடு. இந்த சோத்தை வச்சு சாதம் கொட்டிட்டாங்க, பாத்திரம் வச்சுட்டாங்க. மணி 1 ஆச்சு. சாமி வந்து பிள்ளையார் கல்லுக்கு எப்படி சாப்பிடும், அந்த மொத்தம் உள்ள பக்திக்கு போல அவனுக்கு. பிள்ளையார இந்த சாமியார் சாப்பிடுன்னு சொன்னாரு, நீ சாப்பிடல. நான் வந்து 1 மணி 12 தான் சாப்பிட்றாள். நான் மணி 1 ஆச்சு. நான் எப்ப சாப்பிட பசி அடிக்குது. வா சாமி வா விநாயகர் அப்படியே கதறான் மனசுல. அப்புறம் விநாயகர் பார்த்தாரு, தீர்க்க ஒரு மொத்த பக்திக்குத அன்புக்கு இருந்தாலும் வசப்படுவார். விநாயகர் நடந்த கதை. விநாயகர் அப்ப வரல, ஜெய் அந்த விநாயகர் தொண்டு மாற்றம் சாப்பாட்டை எனக்கு பைசா இருக்குது. இந்த கல்லு தலையா உலக தண்ணி அது ஒரே அடிச்சு போடுறான். பழக்கின அந்த பிள்ளையார் அடிச்சு போடுறான். உலகி தூக்கின அந்த தென்னை தூக்கி ஓட கல்ல அடிக்கிறதுக்கு சாமி என்ன பண்ண பிள்ளையார் அப்படியே விநாயகர் காட்சி கொடுத்தார். அப்புறம் என்ன ஓடுன்னு அந்த தென்னை தூக்கி மனைவியும் கேட்டாரு, என்ன உனக்கு வர வேணும், எனக்கு ஒண்ணு சாமி சாப்பாடு தான் போதும். அப்ப அவன் உள்ளத்துல என்ன வருது வர உள்ளம், அந்த உள்ளத்துக்கு தான் இறைவனுக்கு மதிப்பு. குரங்கு போன்ற மனம், ஈட்டி போன்ற மனம், எதுவும் தெரியாத மண்ணு போல வாயிரம் சொல்றான் பாரு. இதான் அப்படியாப்பட்ட விநாயகர் பெருமான் இந்த பிள்ளையார் சக்தி நன்னு இந்த தென்னை தூங்கிக்கு காட்சி கொடுத்தாரு. அந்த தென்னை தூங்கி பெரிய ஒரு விநாயகருடைய அருள் செய்தார். அப்ப பாரு விநாயகருடைய பக்தி பாருங்க.